வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா டொமேட்டோ பாத், அதாவது தக்காளி பாத். நீங்கள் நார்மலாக சாம்பார் சாதம் பண்ணியிருப்பீங்களா, பருப்புலாம் வச்சு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிபியில் பருப்புலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் தக்காளி சாதம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களே, அதாவது ரைஸ் வெடிச்ச ரைஸில் அந்த தக்காளி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரில் கொஞ்சம் தக்காளி ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட சாதத்தை எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சுட சுட இந்த மாதிரி தக்காளி பாத் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெண்டைக்காய் ஃப்ரை கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இந்த மாதிரி தக்காளி பாத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு டீம் சொல்கிறேன். இந்த தக்காளி பாத்தில் கொஞ்சம் அந்த காரா பூந்தி மேலே போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? டொமேட்டோ பாத்துக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப்பு, தக்காளி 8 நம்பர், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், உரிச்ச பூண்டு 20லேருந்து 25 நம்பர், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, இடித்த பூண்டு 20 பல்லு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, முந்திரி பருப்பு கார்னிஷுக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புழுங்க அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் இந்த அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினா நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு அரிசியை வாஷ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டிருக்கோம். குக்கரில் போட்ட பிறகு இந்த அரிசி வேக வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு கேட்டிங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சை அரிசி பண்ணும்போது, அதாவது பொங்கல் பண்ணும்போது 1க்கு 2.5 வைப்பீங்களே, அதே மாதிரி தான் புழுங்கல் அரிசிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன், 1க்கு 2.5. இதுக்கப்புறம் தக்காளி சொன்ன பார்த்தீங்கன்னா, அதில் 4 தக்காளி 1/4 இல்லை 1/6 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, உரிச்ச பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய் பவுடர். இந்த மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன் இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1.5 டீஸ்பூன் மசாலா பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் பொங்கல் எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடுறோம். இதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாதம் நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் கொஞ்சம் மேஷ் ஆகிருக்கணும், உதிரியாக தனித்தனியாக இருக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் ஒயிட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? அதனால தான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் போடுங்க. சீரகம் போட்ட பிறகு வெந்தயம் போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, இடித்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுடுறோம். அதே டைமில் வெந்தயம் அதிகமாக போடாதீங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ரெசிபிக்கு. எங்கன்னா பூண்டோட வாசனை தக்காளிக்கு நல்லாயிருக்கும் சொல்ல வரேன். இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் பாருங்கள், 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 1/4 கட் பண்ணலாம். இதுக்காக ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போ இந்த வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்கிறோம். தொக்குக்கு எப்படி நீங்கள் வீட்டில் வதக்குவீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் இந்த வெங்காயத்தை வதக்கிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வதங்கிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி. மீதி தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி பாத், அதாவது டொமேட்டோ பாத் சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால தான் தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம். நான் பச்சை மிளகாய் இந்த இடத்துல யூஸ் பண்ணல, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சள்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள், இந்த 3 பவுடர் மசாலா போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் தேவையான உப்பு போட்டுரும். ரைஸ் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், இந்த மசாலாவையும் உப்பு போட்டிருக்கோம். கவனமாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உப்பு கரெக்டாக போடுங்க. இதுக்கப்புறம் இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தக்காளி தொக்கு மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி கொதிக்க விடுறோம்.
நீங்கள் நார்மலாக வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணுவீங்கள்ல, கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரைஸோட மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேக வச்ச சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தை இந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலா சாதம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாதம் கொஞ்சம் முழுசாக இருந்ததுன்னா கொஞ்சம் மேஷ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ரெசிபி. வீட்டில் நிறைய பேர் கேட்பாங்க, சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலராக மழை காலத்தில் இந்த மாதிரி ரெசிபி நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த டொமேட்டோ பாத் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதாவது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ண போகிறோம். எதுக்காக தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, நம்ம மசாலா தனியாக வேக வச்சுருக்கோம், சாதத்தையும் தனியாக வேக வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் ஒன்றா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சா, இந்த இடத்துல விட்டுட்டு போகக்கூடாது, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த இடத்துல ஷார்ப்பான ஒரு புளிப்பு தன்மை வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எலுமிச்சப்பழம் சாறு ஒரு 2லேருந்து 3 ட்ராப் விட்டால் போதும். அதிகபட்சம் ஒரு 4 ட்ராப் விடுங்க. ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தக்காளி பாத் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி பாத் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே பூந்தி, கொஞ்சம் பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி தக்காளி பாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பிண்டி குறுக்குறைக்கு தேவையான பொருட்கள், அதாவது வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் 1/2 கிலோ, கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் சிறிதளவு, சாட் மசாலா தேவையான அளவு, தயிர் 100லேருந்து 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கடையிலேருந்து வாங்கும்போது வெண்டைக்காய் நல்லா பிஞ்சான வெண்டைக்காய் இருக்கணும். இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி வெண்டைக்காய் வச்சு பண்ணும்போது நல்லா பிஞ்சாக கடையில் பார்த்து வாங்குங்க. அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸை கட் பண்ணுறோம். தின்னாக கட் பண்ணுறது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வெண்டைக்காய் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணினா நல்லா தின்னாக ஈஸியாக கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக கட் பண்ண சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கங்க. சின்ன பவுல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் அகலமான ட்ரே இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் போட்ட உடனே கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அரிசி மாவு. நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் கடலை மாவு 2 மடங்குனா 1 மடங்கு அரிசி மாவு, இதுதான் ரேஷியோ. இதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும், அதே டைமில் ரொம்ப காரமாக இருக்காது. இந்த மாதிரி ரெசிபிக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான போட்டிருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சமாக சீரகம் பவுடர் போடுங்க. அந்த சீரகம் பவுடர் வந்து ஒரு மைல்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த ஃப்ளேவர் தெரிய வரும். அதனால தான் சீரகம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 100லேருந்து 150 ml சொல்லியிருக்கேன்ல, அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறதில்லை. இதுக்கு பிறகு தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த வெண்டைக்காய், அந்த கடலை மாவு, அரிசி மாவு கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. மேலோட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தண்ணி தெளிச்சிருக்கணும்.
அது மட்டும் இல்லை, வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகும். அதனால தான் கொஞ்சமாக தள்ளிட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் எண்ணெய் கடாய் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடணும். சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். சூடு இல்லாத எண்ணெயில் கண்டிப்பாக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கா. இந்த மாதிரி வெண்டைக்காய் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கடைசியாக சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாட் மசாலா எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டேன்னா, அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் அல்டிமேட்டான பருப்பு உருண்டை குழம்போட வெண்டைக்காய் ஃப்ரை, அதாவது பிண்டி குறுக்கரை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த டொமேட்டோ பாத் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீட்டில் இருக்கவங்க சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க இருக்கும். அதாவது பேச்சுலர்ஸ் வந்து நிறைய பேர் பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, சுட சுட இந்த மாதிரி ஒரு சட்பட்டா டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த கான்செப்ட்லாம் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.